ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பாஸ்தா. தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்த்துடலாம். 1 கப் பாஸ்தா, 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 3 தக்காளி, இஞ்சி 1 துண்டு, பூண்டு ஒரு 10 பல்லு, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1/2 கப் புதினா, தேவையான அளவு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 பட்டை, 3 லவங்கம், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் சிக்கனை. இதை நம்ம மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். காஷ்மீர் மிளகாய் 1/2 ஸ்பூன் போட்டுங்க, மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி அதை 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம தக்காளியை அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் பொடியாக நறுக்கின தக்காளி, புதினாவை சேர்த்து நம்ம இப்போ விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாஸ்தாவை வேக வச்சிடலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருங்க. 3 கப் தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சூடாகிடுச்சு. நம்ம பாஸ்தாவை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. பாருங்கள், பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்கனை வறுத்து எடுத்துக்கலாம். பேன் வச்சுருங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. ஊற வச்ச சிக்கனை இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்தாக்கு மசாலா ரெடி பண்ணிவிடுவோம். கடாய் வச்சுருங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. பட்டை லவங்கம் போட்டுடலாம். கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்து நல்லா நம்ம பொன்னிறமாக வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு 2 பச்சை மிளகாய் கீர்னதை நம்ம அதில் சேர்த்துருவோம். இப்போ இடிச்ச இஞ்சி பூண்டை சேர்த்து நம்ம நல்லா வதக்கலாம். அரைச்ச தக்காளி விழுதை நம்ம இப்போ சேர்த்து வதக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தேவையான அளவு மிளகாய்த்தூள், சீரகத்தூளை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ வறுத்த சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். இதில் நல்லா கிளறி விடுங்க. மெதுவாக, பாஸ்தா உடைஞ்சிடக்கூடாது. பொறுமையாக கிளறுங்க. அப்போ தான் மசாலா பாஸ்தாவில் சேரும். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.